அனைவருக்கும் குட் மார்னிங். நான் இன்றைக்கி தரம் 11 6ஆம் பாடமான மனித உடல் செயல்முறைகள் உள்ள பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது, மனிதனின் குருதி திரவேலயத்தில் அடங்கியுள்ளதும் இளைய பாய்மத்தில் அடங்கிராதுமான பதார்த்தங்களை மாத்திரம் கொண்ட விடையை தெரிவு செய்யட்டுமா? அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஒரு குருதியை பொறுத்தவரையில் 2 டிவைட் பண்ணிலும். ஒன்று குருதி சிறு துணிக்கைகள், அடுத்து குருதி திரவேலயம். குருதி சிறு துணிக்கைகள் 45% சிவப்பு கலரில் காணப்படும். இது 55% இளம் மஞ்சள் நிறமாக காணப்படும். குருதி சிறு துணிக்கையை பொறுத்தவரையில் 3 இருக்குது: ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். குருதி திரவேலயத்தை பொறுத்தவரையில் நிறைய பதார்த்தங்கள் காணப்படுவது. உதாரணமாக நீர் 92% இதில் காணப்படுதான். அடுத்தது போஷணை பதார்த்தங்கள் காணப்படுவது. உதாரணமாக ஃபெட்டி ஆசிட், அடுத்து கிளிசரோல், அடுத்தது அமினோ அமிலங்கள், அடுத்தது மோனோசக்கரைட்ஸ், விட்டமின்கள், வேறு போன்றவைகள்லாம் காணப்படுவது. அடுத்தது புரோட்டீனை பொறுத்தவரையில் 3 வகையான புரோட்டீன்கள் காணப்படுவது. ஒன்று அல்புமின், குளோபியூலின், ஃபைப்ரினோஜன் போன்றவைகள்லாம் காணப்படுவது. அடுத்தது பிறப்பொருள் எதிரிகள் காணப்படுவது. அடுத்தது வாயுக்கள் காணப்படுவது. உதாரணம் ஆக்சிஜன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு வாயு, நைதரசன் நீரோட்சேட்டு வாயு போன்றவைகள் காணப்படுவதாம். அடுத்தது அயன்கள் காணப்படுவது. உதாரணமாக Na+, Mg2+, கல்சியம் 2+, மெக்னீசியம் 2+, அடுத்தது Cl- போன்றவை அயன்கள் காணப்படுவது. அடுத்தது நைட்ரஜன் கழிவுகள் காணப்படுவது. யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன் போன்றவைகள் காணப்படுவது. எங்களுக்கு கேட்ட கேள்வி, குருதி திரவேலயத்தில் காணப்படுறதும் இளைய பாய்மத்தில் அடங்காது. முதலாவது பாருங்கள், குளுக்கோஸ், ஆக்சிஜன், இந்த ரெண்டுலுமே ஆக்சிஜன் காணப்படுவது. ஆனால் இதில் குளுக்கோஸு காணப்பட இல்லை. அடுத்தது அப்போ இந்த ஆன்சர் வராது. அடுத்தது ரெண்டாவது, அமினோ அமிலங்கள், நொதியங்கள். அமினோ அமிலங்கள் காணப்படுவது. இங்கு அமினோ அமிலங்கள் காணப்படுவது, ஆனால் நொதியங்கள் என்சைம்ஸ் இல்லை. அதனால் அந்த ஆன்சர் வராது. நீர் காணப்படுவது, லிப்பிட்டுகள் இல்லை. உதாரணமாக லிப்பிட்டுகளோட போஷணை அடைஞ்ச சிறு கூறுகளான இந்த கிளிசரோலும் ஃபெட்டி ஆசிட்டும் காணப்படுவது. ஆனால் லிப்பிட்டுன்னு சொல்லி ஒரு மொத்தமானது இல்லை. அப்போ அந்த ஆன்சரும் வராது. அடுத்து ஃபைப்ரினோஜன், ஆல்புமின் பாருங்கள். புரோட்டீனில் அல்புமின், குளோபியூலின், ஃபைப்ரினோஜன் காணப்படுவது. ஆனால் தந்த ஆன்சரில் ஃபைப்ரினோஜனும் காணப்படுவது, அல்புமினும் காணப்படுறதுனால ஆன்சர் 4. ரெண்டாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள செயல்களில் எது முன்னான் தெரிவினைக்குரியது? உங்களுக்கு தெரியும், தெரிவினைகளில் 2 காணப்படுது. ஒன்று மண்டையோட்டு தெரிவினை, அடுத்து முன்னான் தெரிவினை. மண்டையோட்டு தெரிவினைன்னு சொன்னால் மண்டைக்கு மேலே, அதாவது மண்டையோட தலை, கண், காது, மூக்கு, நாக்கு அதோடு சம்மந்தப்பட்டது. முன்னான் தெரிவினைகள்னு சொன்னால் மண்டையோட்டுக்கு கீழே. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பார்ப்போம். முதலாவது ஆன்சரை, சிறிதளவு நீரை கண்களை நோக்கி விசிறும் போது கண்மடல்கள் சர்தியாக மூடிக்கொள்ளல். இங்கே கண் வாரதுனால அது எங்கே காணப்படுது? மண்டையோட்டில் காணப்படுறதுனால அதை நாங்கள் சொல்லுவோம் மண்டையோட்டு தெரிவினைண்டு. ஆகவே இது முன்னான் தெரிவினைக்கு வராது. அப்போ ஆன்சர் பிழை, ஆன்சர் வராது. அடுத்தது உணவின் மனத்தை நுகர்ந்தல், எது மூக்கு சம்மந்தப்படுவது, அது மண்டையோட்டில் காணப்படுறதுனால அதுவும் ஆன்சர் வராது. சூடான பொருள் கையில் பட்டவுடன், கை எங்கே காணப்படுது? மண்டையோட்டுக்கு கீழே காணப்படுறதுனால அந்த ஆன்சர் வரும். அடுத்து கண்மணி கண்ணில் காணப்படுவது, ஆகவே அது மண்டையோட்டு தெரிவினைக்குள்ளுக்கு வரும், ஆன்சரில் வராது. அப்போ ஆன்சர் 3வது. அடுத்தது பார்க்க போகிற 3வது கேள்வி, பின்வருவனவற்றுள் மனித உடலின் ஓர் சீர்திற நிலையை பேணுவதில் பங்களிப்பு செய்யாத அங்கம் கேட்கிறாங்க. ஓர் சீர்திற நிலைன்னு சொன்னால் என்னத்தை எங்களோட உடம்புல உள்ள அகப்புற சூழல் மாறினாலும் எங்களோட ஒரு மனித உடலில் அகச்சூழல் நிலை மாறாததை நாங்கள் சொல்லுவோம் ஓர் சீர்திற நிலை. ஆக இந்த ஓர் சீர்திற நிலையை பேணுறதுல முக்கியமான 3 பங்காளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று, எங்களோட குருதி குளுக்கோஸ் மட்டம் மாறக்கூடாது. அடுத்தது எங்களோட நீர் சமநிலை மாறக்கூடாது, உடம்புல உள்ள நீர் சமநிலை மாறக்கூடாது. அடுத்தது எங்களோட உடல் வெப்பநிலை மாறக்கூடாது. இந்த 3மே மாறாத விடத்தை அதை நாங்கள் சொல்லுவோம் ஓர் சீர்திற நிலை. குருதி குளுக்கோஸ் மட்டத்தோடு சம்மந்தப்படுறது சதை.
அதில் 2 ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸால் குளுக்காகோன் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படும். அது நாங்கள் அடுத்தடுத்த கேள்விகளில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ குருதி குளுக்கோஸ் மட்டத்தோட சதை சம்மந்தப்படுவது, அப்போ அது பங்களிப்பு செய்யும். எங்களோட நீர் சமநிலையோட சிறுநீரகம் சம்மந்தப்படும், அது பங்களிப்பு செய்யும். எங்களோட உடல் வெப்பநிலையோட தோல் சம்மந்தப்பட்டதுனால அது பங்களிப்பு செய்யும். செவி சம்மந்தமே இல்லை, அது கேட்டலுடன் தொடர்புடையது. ஆகவே அதுதான் ஆன்சர். அடுத்தது 4வது கேள்வியை பார்ப்போம். வளர்ந்த ஆரோக்கியமான நபர் ஒருவரின் மேற்றாடையின் இரு பக்கங்களிலும் இருக்க வேண்டிய முன்கடவாய் பற்களோட எண்ணிக்கையை கேட்டுக்கிறாங்க. மொத்தம் எங்களுக்கு 4 செட் பல் வகைகள் காணப்படுவது. 4 வகையான பல்கள் காணப்படுவது. 1 வெட்டும் பல், வேட்டை பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல். மேல் தாடையில் கீழ்த்தாடையில் எத்தனைக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெட்டும் பல் உணவை கடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மேலே 4 கீழே 4 மிகுது. வேட்டை பல் உணவை கிழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலே 2 கீழே 2 காணப்படுவது. முன்கடவாய்ப்பல் எங்களுக்கு தெரியும் பல வேலைகளை செய்வார். முன்கடவாய்ப்பல் பின்கடவாய்ப்பல்லும். மேலே 4 கீழே 4, இவர்லையும் மேலே 4 கீழே 4 காணப்படும். ஆகவே எங்களுக்கு கேட்ட கேள்வி, ஆரோக்கியமான நபர் ஒரு மேற்சாடையின் இரு பக்கங்களிலும் இருக்க வேண்டிய முன்கடவாய் பற்களோட எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. மேல் தாடையில் இரு பக்கங்களும் எத்தனை? 4. ஆன்சர் 2வது. அடுத்தது எங்களுக்கு 5வது கேள்வியை பார்ப்போம். இதை கொஞ்சம் நாங்கள் டீப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஓகே, மனிதனின் சமன்பாடு தொகுதியில் சதை சாற்றில் உள்ள எந்நொதியம் புரதத்தை சமன்பாடடைய செய்யும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் சமன்பாடு தொகுதியில் முதலாவது வாய் வருது. வாயில் என்ன சமன்பாடு நடக்குது, கலத்தில் என்ன சமன்பாடு நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இறைப்பையை பொறுத்தவரையில் என்ன, அடுத்து சிறுகுடலில் என்ன, அதாவது முன் சிறுகுடலில் என்ன. வாயில் பொறிமுறை சமன்பாடும் நடக்கும், ரசாயன சமன்பாடும் நடக்கும். பொறிமுறை சமன்பாடுன்னு சொன்னால் உணவு நுறுக்கப்படுறது இல்லாட்டி உடைக்கப்படுதல்னு சொல்லுவோம். அப்போ வாயில் ரசாயன சமன்பாடை பொறுத்தவரையில் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுறது யாருன்னு கேட்டால் தயலின்னு சொல்கிற ஒரு நொதியம். அப்போ வாயில் அங்கே ரசாயன சமன்பாடுன்னு நடக்குது. ஆகவே அங்கே புரத சமன்பாடு நடக்காது. களத்தில் சமன்பாடு நடக்காது. இறைப்பையை பொறுத்தவரையில் 3 ஆட்கள் இருக்கிறாங்க. HCl, H2O, பெப்சினோஜன். அது பெப்சின்னு சொல்கிற ஒரு நொதியத்தால் பெப்சினாக புரதங்களாக மாற்றப்படும். ரைட். அந்த வகையில் பெப்சின் என்ன செய்யும்னு சொன்னால் புரோட்டீன் உணவுகளை பெப்சின் பொலிபெப்டைட்டுகளாக மாற்றும். ஓகே. அடுத்து முன் சிறுகுடலில் 2 இருக்குது. ஒன்று சதையச்சாற்றில் உள்ள நொதியங்கள், அடுத்தது குடற்சாற்று நொதியங்கள். சதையச்சாற்றில் உள்ள 3 நொதியங்கள் காணப்படுவது. முதலாவது அமைலேஸ், அடுத்தது ட்ரிப்சின், அடுத்தது லிபேஸ். அமைலேஸ் என்ன செய்யும்னு சொன்னால் மாப்பொருளை என்ன மாற்றும், மோல்டோஸாக மாற்றும். மாப்பொருளை அதை சமன்பாடடைய செய்யும். ட்ரிப்சின் என்ன செய்யும்னு சொன்னால் புரத உணவுகளை பொலிபெப்டிடுகளாக மாற்றும். புரோட்டீனை என்ன மாற்றினா பொலிபெப்டிடுகளாக மாற்றும். லிபேஸ் லிபிட் உணவுகளை அதை சமன்பாடடைய செய்யும். அதே மாதிரி குடற்சார்த்தை பொறுத்தவரையில் அதில் மோல்டேஸ், அடுத்தது சுக்ரேஸ், லக்டேஸ், அடுத்தது பெப்டிடேஸ் போன்றவைகள் காணப்படும். இந்த அவ்வளோத்துடைய சமன்பாட்டு விளைவுகளை இவர் மேலும் மேலும் சிறிய சிறிய போஷணிக்கூறுகளாக மாற்றுவார். அந்த வகையில் எங்களை கேட்ட கேள்வி, முன் சிறுகுடலில் சதையச்சாற்றில் உள்ள எந்நொதியம், அதையும் சதையச்சாற்றில் உள்ள எந்நொதியம் புரதத்தை பொலிபெப்டைட்டுகளாக மாற்றும், புரதத்தை சமன்பாடடைய செய்யும். யார்? ட்ரிப்சின். முதலாவது ஆன்சர். இதில் பெப்டிடேஸ் பெப்சின் வராது. பெப்சின் இறைப்பையில் உள்ளது, அது வராது. பெப்டிடேஸும் வராது, அது குடற்சாற்றில் உள்ளது. லிபேஸும் ட்ரிப்சினும் வரும், ஆனால் லிபேஸ் லிபிட் சமன்பாட்டில் ஹெல்ப் பண்ணும், ட்ரிப்சின் புரத சமன்பாட்டில் ஹெல்ப் பண்ணும். ஆகவே ஆன்சர் ட்ரிப்சின். அடுத்த 6வது கேள்வியை பார்ப்போம். தொண்டை சிவப்பானமை, தொண்டை நோவு, குரல் வெளிவராமை ஆகிய காரணமாக வகுப்பாசிரியை 2 நாட்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் நிலைமையாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி கேட்குறாங்க.
இது எதோட சம்மந்தப்பட்ட நோயின்னு கேட்டால் சுவாச பையோட சம்மந்தப்பட்ட சுவாச பைக்குழாயோட சம்மந்தப்பட்ட ஒரு நோய். ஆகவே இதில் இரைப்பை அழற்சிக்கும் சம்மந்தமில்லை, அது சமன்பாடு தொகுதிக்குரியது. ஒன்று இலைப்புன்னு சொன்னால் ஒரு தொய்வும், அடுத்து காச நோயின் பாக்டீரியா செயற்பாடின் மூலமாக வருது. இதில் மூச்செடுக்கிறது சிரமம் மட்டும் தான் வரும். காச நோயை பொறுத்தவரையில் மூச்செடுக்கிறதுல சிரமம், அவங்க தும்புற டைமில் பிளட் லீக் ஆகும், அடுத்தது காய்ச்சல் வரும், உணவில் நாட்டம் இல்லாமைக்கும் போன்ற காரணிகள் தான் காச நோய்க்குள்ளது. குரல் வளை அழற்சின்னு சொன்னால் மேலுள்ள இந்த சிவப்பாகிறது, தொண்டை நோவும், கதைக்க கஷ்டமாய்க்கும், தொண்டை வீங்கும் போன்ற காரணிகள் தான் இந்த குரல் வளை அழற்சிக்குரிய சிம்டம்ஸ். ஆகவே ஆன்சர் 4வது. அடுத்து பார்க்க போகிறோம் 7வது கேள்வி. சிறுமணிகள் இல்லாத, இது ஒரு பிளட்டோட சம்மந்தப்பட்ட கேள்வி. சிறுமணிகள் இல்லாத வெண்குருதி சிறு துணிக்கையும் சிறுமணிகள் இருக்கும் வெண்குருதி சிறு துணிக்கையிட ஒரு வகையும் இடம்பெறும் விடைனான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் பிளட்டில் 2 வகை, இது குருதி திரவேலியம், குருதி சிறு துணிக்கைகள். அந்த குருதி சிறு துணிக்கைகளில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் நீக்குது. குருதி சிறு துணிக்கைகளில் 3 இருக்குது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி டபிள்யூபிசியை பற்றி. இந்த டபிள்யூபிசியில் 2 வகைகள் காணப்படுவது. இந்த டபிள்யூபிசியில் சிறுமணி கொண்டதும் இருக்குது, சிறுமணி அற்றதும் காணப்படுவது. சிறுமணி கொன்றதில் 3 வகைகள் காணப்படுவது. நடுநிலை நாடி, ஏசு நாடி அல்லது அமில நாடி, அடுத்தது மூல நாடி. அடுத்தது சிறுமணி அற்றதில் 2 காணப்படுவது. ஒன்று நிணநீர் குழியம், அடுத்த ஒற்றை குழியம். ஆகவே இதில் ஆன்சர்ஸை பார்ப்போம். முதலாவது ஆன்சரை பாருங்கள், நடுநிலை நாடியும் ஏசு நாடியும். ஒன்று கேட்டுக்கிறாங்க என்ன, சிறுமணி இல்லாதது, சிறுமணி அற்றது கேட்குறாங்க, அடுத்து சிறுமணி கொண்டது கேட்குறாங்க. ரெண்டுலேயுமே பாருங்கள் ஆன்சர்ஸை. நடுநிலை நாடியும் ஏசு நாடியும் எதோடு சம்மந்தப்பட்டது, சிறுமணி கொண்டது, அப்போ அந்த ஆன்சர் வராது. அடுத்து நடுநிலை நாடி ஒற்றை குழியம், இது சரி. ஆனால் கேட்ட கேள்வி என்ன, முதலாவது சிறுமணி அற்றது தான் கேட்டுக்கிறாங்க. இது மாறி வந்தால் இது ஓகே. ஆகவே இந்த நடுநிலை நாடி முன்னுக்கு வந்துக்கிறதுனால அது வராது. அடுத்தது பாருங்க, நிணநீர் குழியமும் ஒற்றை. ஆகவே நிணநீர் குழியமும் ஒற்றை குழியமும் என்ன, சிறுமணி அற்றது. ஆகவே அந்த ஆன்சர் வராது. அடுத்தது ஒற்றை குழியம், ஆகவே சிறுமணி இல்லாதது யார், ஒற்றை குழியம். சிறுமணி கொண்டது யார், மூல நாடி. ஆகவே அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, கமலன் நீண்ட காலமாக ஒரு கண்ணாடி தொழிற்சாலையில் வேலை செய்கின்றான். அவனுடைய நுரையீரல் இழையங்கள் படிப்படியாக அழிவடைவதாக ஒரு மருத்துவ பரிசோதனையில் வெளியாயிற்று. இதற்கேற்ப கமலன் எந்நோய் நிலைமைக்கு உட்பட்டுள்ளான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், எஸ்பெஸ்டோசிஸ்ன்னு சொன்னால் ஒரு கண்ணார், அதுவும் சுவாசத்தோடு சம்மந்தப்பட்டது தான். உங்களுக்கு தெரியும், அது ஓடு கை தொழிற்சாலைகளில், அடுத்து அந்த சீட், வீடுகளுக்கு போகிற கூரைகள், அந்த சீட்ஸில் தான் கண்ணார் காணப்படுவது. ஆகவே அது சுவாசப்பையோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட கேட்ட கேள்வி கண்ணாடி தொழிற்சாலை, அதுக்கும் எஸ்பெஸ்டோசிஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆகவே அந்த ஆன்சர் வராது. சுவாசப்பை குழாய் அழற்சின்னு சொன்னால் அது ஒரு நோய் காரணியால், அதாவது நுண்ணங்கிட்ட காரணியால் தொற்று ஏற்படுறதுனால அந்த ஆன்சர் வராது. இரைப்பை அழற்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது சிலிக்கோசிஸ் தான் ஆன்சர் வரப்போகுது. என்னென்னு கேட்டால் சிலிக்கனோட சம்மந்தப்பட்டது, அதாவது கண்ணாடி அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் இந்த சிலிக்கோசிஸ் நோயாளர்கள் தான் கூட காணப்படுறாங்க. ஆகவே ஆன்சர் 4வது. அடுத்தது, மனிதனின் நைட்ரசன் கழிவுகளை அகற்றுவதில் பிரதானமாக பங்களிப்பு செய்யும் அங்கம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க.